Hi guys, welcome to Mupalai Training Academy. So இன்னைக்கு நம்ம காஃபி வித் ஹரிஷ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி குட் மார்னிங் டு ஆல். ஓகேவா, எல்லாருக்குமே வெரி குட் மார்னிங். ஸோ ஒரு நாளை நல்லபடியாக துவங்கணும், அதுக்கு தான் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயங்களை போடுறோம். இதை படிக்கும்போது இன்னைக்கு நீ திறந்து வச்சியா புக்கை, ஓகே சூப்பராக படிக்க ஆரம்பி அப்படி போனோம். அதுக்காக தான் காலையில் காஃபி வித் ஹரிஷ் போடுறது. வாரத்தில் 3 நாள் தான் என்னால் போட முடியுது. இதுக்கே உன்னப்படி என்னப்படி வீடியோ மேக் பண்ண வேண்டியதாக இருக்கு. இது ஒன்றும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ ஓகேவா, ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பிசி எக்ஸாம்ஸை பொறுத்த வரையும் எஸ்ஐயை விட பிசியில தான் தமிழ் கஷ்டமா கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இதுல அடுத்தடுத்த ரவுண்ட்ல ஃபில்ட்ரேஷனே கிடையாது. ஆனா எஸ்ஐல அடுத்தடுத்த ரவுண்ட்ல ஃபில்ட்ரேஷன் இருக்கு. ஸோ அதனால ஃபில்ட்ரேஷன்ற ஒரு கான்செப்டை நம்ம கருதி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிசியில மேக்ஸிமம் தமிழ் எலிஜிபிலிட்டியில வடிகட்டிட்டு ரிட்டர்ன்ல வடிகட்டிட்டு தான் அடுத்த ரவுண்டுக்கே அனுப்புவாங்க பிசிக்கலுக்கு. ஸோ அதனால முக்கியமா தமிழ் எலிஜிபிலிட்டியில இந்த மாதிரி சிறப்பு பெயர்களை வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா எந்த விதமான டவுட் இல்லாம பக்கா கிளாரிட்டியோட அட்டெண்ட் பண்ணிட்டு வா. ஸோ நம்ம இப்போ சொல்லலாமா? ஸோ இதுல வந்து சில க்ளூஸ் தான் நம்ம தர போறோம். நம்ம அதுக்கு தானே காஃபி வித் ஹரிஷ் வரும். ஓகேவா? ஸோ மொழி ஞாயிறு, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவனார். ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமானாதான் சர்ச்சில் எல்லாம் கூட்டமா இருக்கும். நான் எந்த ரிலீஜியஸ் ஓரியன்டாகவும் பேசல, நான் வந்து சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமானாதான் என்ன இருக்கும், சர்ச்சில் கூட்டமா இருக்கும். தேவனே தேவனே என்னுடைய தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயேசு பிரானை எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வணங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை தேவனேன்னு போவாங்க. அப்போ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? தேவனேய பாவனார். ஓகேவா? அடுத்தது சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை அவர்கள். இதுலயே 2 டிஃபரெண்டான கன்ஃபியூஷன்ஸ் வரும். சொல்லின் செல்வர் வந்து ராபி சேது பிள்ளை, இதே சொல்லின் செல்வன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னுன்னு கேட்பாங்க. இன்னு இந்த வார்த்தை தான் வித்தியாசம். சொல்லின் செல்வர், சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வன் வந்துச்சுன்னா அனுமன். ஓகேவா? எப்படி அனுமன் பேரும் இன்னில முடியுது, சொல்லின் செல்வனும் இன்னில முடியுது. அப்ப சொல்லின் செல்வன் அனுமன், சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிட்டுனா, நீ என்ன சொன்னதையே சொல்ற சிறு கிளிப்பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னதையே சொல்ற கிளிப்பிள்ளை மாதிரி. அப்ப ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர், சொன்னதையே சொல்ற. சொல்லின் செல்வர் வந்து யாரு? ராபி சேது பிள்ளை. சொல்லின் செல்வன் வந்து யாரு? அனுமன். ஓகேவா? அடுத்தது ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுரதா. ஓகேவா? ஓமை அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு வேறு பொருள்பட உணர்த்துவது தான் வந்து ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சூரியனை கண்ட பனி போல அப்படின்னா, சூரியனை பார்த்து பனி என்ன பண்ணும், மறைஞ்சு போயிடும். ஓகேவா? பயந்து மறைஞ்சு போகாது, மறைஞ்சு போயிடும். ஏன்னா பனி வந்து சூரியன் முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது. அதனுடைய வெப்பத்தின் தன்மையினால பனி வந்து என்ன பண்ணிடும், மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி வந்து உன்னுடைய கஷ்டம், இந்த பிசி எக்ஸாம்ல பாஸ் ஆவீங்களா, ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல, அதனால உங்களுடைய கஷ்டம் அதான் சூரியனை கண்ட பனி போல வந்து என்ன பண்ணிடும், மறைஞ்சு போயிடும். ஏன்னா நாங்க தான் சூரியன் மாதிரி உனக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் மறைய வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதனால ஓமையை வந்து இப்படி சொல்லுவாங்க, பா கவிதையா சொரக்குதேப்பா அப்படின்வாங்கள, சுரதா சுரக்குது. ஓமை வந்து என்ன பண்ணுது, சுரக்குது. அப்ப ஓமைன்றது ஒரு கற்பனை மிகுந்த நயம். அது வந்து எப்படி இருக்குது, சுரக்குது. கற்பனை நயம் சுரக்குது. அப்ப சுரதா. ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? சுரதா. வரலாற்று புலவர் யாருன்னா பரணர். ஓகேவா? பரணர். இது மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலாற்று புலவர் யாரு? பரணர். ஓகேவா? வரலாறு அப்படின்னாலே பரணர். பாவலர் ஏறு, பெருஞ்சித்திரா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பெருஞ்சித்திரம்னா பெரிய ஓவியத்தை தான் பெருஞ்சித்திரம் சொல்லுவாங்க. அந்த பெரிய ஓவியம் இப்ப விஜய் லியோ படம் ரிலீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க, கட் அவுட் வைப்பீங்க லியோ படத்துக்கு. அப்படி கட் அவுட்னா பெரிய சித்திரமா வைப்பீங்க. அப்படி கட் அவுட்னா ஏறி தானே கட்டுவீங்க. அப்போ பாவலர் ஏறு, ஏறு. பெரிய சித்திரத்தை கட்டணும்னா என்ன பண்ணணும், ஏறணும். அப்ப பெரிய சித்திரத்தை கட்டணும்னா நீ ஏறணும், சாரம் கட்டி ஏறணும். அப்ப பாவலர் ஏறு, பெருஞ்சித்திரா. ஓகேவா? சோ இந்த 5 பேரும் டக்கு 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 டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராபி சேது பிள்ளை யாருன்னு சொன்னேன், கிளிப்பிள்ளைன்னு சொன்னேன். சொல்லின் செல்வர். அப்போ சொல்லின் செல்வர்னா ராபி சேது பிள்ளை. சொல்லின் செல்வன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன வரும், அனுமன் வரும். அடுத்தது பரணர் யாருன்னு சொன்னா வரலாற்று புலவர்னு சொன்னேன். சுரதா கவிதையா சுரக்குதே, ஓமை. அப்போ ஓமை கவிஞர். அடுத்தது மொழி ஞாயிறு. ஞாயிறுனாலே நம்ம லீவ் விட்டுருவாங்க. ஸோ சர்ச்சுக்கு தான் எல்லா பீப்புள்ஸும் போவாங்க. தேவனேன்னு சொல்லுவாங்க, தேவனேய பாவனர். அடுத்தது பெருஞ்சித்திரா, பெரிய சித்திரத்தை நீ காட்டணும்னா ஏறணும், பாவலர் ஏறு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஓவை. அடுத்த ஸ்லைட்ல கவி கோ. கோனாலே அரசன். கோனாலே என்னது, அரசன். ஓர் எழுத்து ஒரு மொழியில கோனா அரசன். அப்ப கவிதைகளுக்கெல்லாம் அரசன் எனப்படுபவர். ஓகேவா? கவிதைகளுக்கெல்லாம் அரசன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் ரகுமான் ஐயா அவர்கள். சோ அப்ப அப்துல் ரகுமான். ரகுமான் யாரு? இசை புயல், இசை அரசன் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப கவிக்கு அரசன் அப்துல் ரகுமான். அப்ப பேர்லயே ஒத்து போகுது. அப்ப கவிதைக்கு தேவை இசை. அப்ப கவி அரசன் வந்து யாரு? அப்துல் ரகுமான் அவர்கள். ஓகேவா? ஏஆர் ரஹ்மான் வந்து இசை அரசன், இசை புயல் சொல்றோம்ல, அந்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப கவிக்கோ அப்படி என்று அழைக்கப்படுபவர் அப்துல் ரகுமான். பண்டிதமணி.
கதிரேசன் செட்டியார் அப்படின்னு சொல்றாங்க. பண்டிதர்கள், அந்த காலத்துல பண்டிதர்கள்லாம் தலைப்பாகை கட்டி இருப்பாங்க. சோ நல்லா தலைப்பாக எல்லாம் கட்டினா அவங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, பண்டிதர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் வியாபாரத்துல செட்டியாருங்களாம் கூட என்ன பண்ணுவாங்க, தலைப்பாக கட்டுவாங்க. ஏன்னா இன்று நேற்று நாளை படம் பார்க்கும்பொழுது ஒரு காசை பத்தி பேசும்போது சமூகம் பெரிய ஆளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் எப்படி கட்டிட்டு இருப்பார், தலைப்பாகை கட்டிட்டு இருப்பார். அப்ப அவங்களாம் செட்டியார். அப்ப பண்டிதமணி எப்படி தலைப்பாகை கட்டியிருக்காங்களோ செட்டியாருங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, தலைப்பாகை கட்டியிருப்பாங்க. அடுத்தது சதாவதானி. சதாவதானி, சதாம் என்றால் 100, சதம் என்றால் 100. செய்கு தம்பி பாவலர். சதம் என்றால் 100, 100 ரூபாய் தரேன் தம்பி வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, தம்பி வேலை செய்ப்பா, ஓகேவா, 100 ரூபாய் தரேன். அப்ப சதாவதானி, சதாவதானி அப்படின்னா செய்கு தம்பி பாவலர். அப்ப தம்பின்னு இருக்கும், முன்னாடி செய்யின்னு வரும். செய்கு தம்பி பாவலர் யாரு, சதாவதானி. கம்பதாசன் காமராசன், பேர்லயே இருக்கு, கம்பதாசன் காமராசன். அப்ப பேர்லயே ஒத்து போகுது, கம்பதாசன் காமராசன், கம்பதாசன் காமராசன், பேர்லயே அந்த ஒற்றுமை இருக்கு. ஓகேவா, அது கம்பருக்கு அந்த அன்பு பால், கம்பர் மேல் கொண்ட அன்பின் பால் இருக்கிறவங்க கம்பதாசன் காமராசன். தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படக்கூடியவர் வந்து ஜியு போப். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இதுல 2 ஆங்கிலேயர்களுடைய பெயர்கள் தான் வரும். அதுல ஜியு போப் ஒருத்தர். இவருடைய பெயர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் யாரு, தமிழ் மாணவன். அப்ப இந்த 5 சொல்லிடுமால, கவிக்கோ, கவிக்கோனாலே அரசன். அப்ப கவிதைகளுக்கெல்லாம் அரசன், இசைகளுக்கெல்லாம் அரசன். இசை புயல் ஏஆர் ரஹ்மான் மாதிரி இங்க ஒரு ரஹ்மான் வருவார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள். அடுத்தது பண்டிதமணி, பண்டிதர்கள் தலைப்பாக கட்டியிருப்பாங்க. அப்ப செட்டியாருக்கும் தலைப்பாக கட்டியிருப்பாங்க. அப்ப கதிரேசன் செட்டியார். அடுத்தது சதாவதானி, 100 ரூபாய் கொடுத்தா வேலை செய்யணும் தம்பி, சோ செய்கு தம்பி பாவலர். அடுத்தது கம்பதாசன், கம்பதாசனுக்கு ரைமிங்கா ஒன்று வரும், அதுதான் காமராசன். அடுத்தது தமிழ் மாணவன் என்று அழைக்கக்கூடிய ஜியு போப். ஓகேவா, சோ அடுத்தது 4th ஸ்லைடு. வெண்பா புலவர், புகழேந்தி. வெண்பா புலவர் யாரு, புகழேந்தி. புகழேந்தினாலே நமக்கு முதல்வன் படம் ஞாபகம் வரும்ல, சோ அதை வெண்பாவோட ரிலேட் பண்ணிக்கோ எப்படின்னா. ஓகேவா, சோ வெண்பா புலவர் யாரு, புகழேந்தி. தத்துவ போதகர் யாருன்னா ராபர்ட் டி நொபிலி. தத்துவம் எல்லாம் சொல்லாத, எனக்கு எதுவும் புரியாது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, இந்த தத்துவம் விடுற கதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப தத்துவம் எதுவுமே புரியாது, அந்த மாதிரி அந்த பேருமே எதுவுமே புரியல, ராபர்ட் டி நொபிலி. ஓகேவா, 2 ஆங்கிலேயர்கள் பெயர் வரும்னு சொன்னால, ஒன்று ஜியு போப், இன்னொன்று ராபர்ட் டி நொபிலி. ஜியு போப் வந்து தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படக்கூடிய டக்குன்னு முடிஞ்சிச்சு. ராபர்ட் டி நொபிலி வந்து என்னன்னு பேரே புரியல. அப்ப புரியாத ஒரு விஷயம் என்னது, தத்துவம். அப்ப தத்துவ போதகர் யாருன்னா ராபர்ட் டி நொபிலி. அடுத்தது பட்டர் பிரான், பெரியாழ்வார். பட்டர் அப்படின்னாலே வைணவ மதத்தை சேர்ந்தவர்களை தான் பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டர் இல்லம்மா, வெண்ணெய் கிடையாது. நீங்க பெரிய வெண்ணையான்னு கேட்டு வரீங்க, வெண்ணெய் கிடையாது. பட்டர் அப்படின்னாலே வைணவ மதத்தை தழுவியவர்களை வந்து சொல்லுவாங்க பட்டர் பிரான். அப்ப பெரியாழ்வார், ஆழ்வார்கள்லயே மிக பெரிய ஆழ்வார் நந்து அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த பெரியாழ்வார். ஓகேவா, பெரியாழ்வார் தான் என்னது, பட்டர் பிரான். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், மாலே ஆரம்பிச்சு மீல அந்த மாமா மீமி வரிசையில் வரும், மாமி. ஓகேவா, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அந்த வரிசை மாமி வரிசையில வருது. ஓகேவா, அடுத்தது தமிழ்நாட்டின் வானம்பாடின்னு சொல்லலாம், இல்லைன்னா திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லலாம். 2 விஷயம் இருக்கு. ஸோ 2மே ஒண்ணுதான். தமிழ்நாட்டின் வானம்பாடினாலும் முடியரசன் அவர்கள் தான், திராவிட நாட்டின் வானம்பாடினாலும் முடியரசு அவர்கள் தான். இவருடைய இயற்பெயர் என்னன்றது நம்ம கொஸ்டின் நிறைய வந்திருக்கும்ல. என்ன வந்திருக்கும், துரை ராசு. துரை ராசு தான் இவருடைய இயற்பெயர். அப்போ முடியரசன் அவர்கள் தான் யாரு, தமிழ்நாட்டின் வானம்பாடி, இன்னொன்னு திராவிட நாட்டின் வானம்பாடி. அப்போ இந்த பெயர்களுக்கு உரியவர் வந்து முடியரசன். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெண்பா புலவர், வெண்பா புகழேந்தி. அடுத்து தத்துவ போதகர், தத்துவம் நாளே புரியாது, அப்ப அவருடைய பேரும் புரியாது, டி நொபிலின்னு வரும், ராபர்ட் டி நொபிலி. அடுத்தது பட்டர் பிரான், பட்டர்னாலே வைணவ மதத்தை தழுவுங்க, அப்ப பெரியாழ்வார். அடுத்தது மகாவித்துவான், மகாவித்துவானுக்கு இணையா வருது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்தது தமிழ்நாட்டின் வானம்பாடி அல்லது திராவிட நாட்டின் வானம்பாடின்னு கேட்டாங்கன்னா முடியரசன், அவருடைய இயற்பெயர் துரைராசு. டக்குன்னு ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொழி ஞாயிறு, ஞாயிறுனா சர்ச்சுக்கு போவன், தேவனே தேவனைய பாவனா. சொல்லின் செல்வர், சொல்லின் செல்வர்னா கிளிப்பிள்ள மாதிரி சொல்லாத, ராபி செய்து பிள்ளை. அப்ப சொல்லின் செல்வன் என்றால் அனுமன். ஓமை கவிஞர், ஓமை சுரக்குதே சுரதா. அடுத்தது வரலாற்று புலவர், வரலாற்றுனாலே பரணர். அடுத்தது பாவலர் ஏரி, ஏரிதான் நான் பெருஞ்சித்திரத்தை கட்டணும், பெருஞ்சித்திரனா. அடுத்தது கவிக்கோ, கவிகளுக்கெல்லாம் அரசன், இசைகளுக்கெல்லாம் அரசன் ரகுமான், சோ அப்துல் ரஹ்மான். அடுத்தது பண்டிதமணி, பண்டிதர்களுக்கு தலைப்பாகை கட்டியிருக்கும், அதே மாதிரி தலைப்பாகை கட்டியவர் செட்டியார், அப்போ வந்து கதிரேசன் செட்டியார். சதாவதானி, 100 ரூபாய் கொடுத்தா வேலை செய்யணும், சதானா 100, அப்போ செய்கு தம்பி பாவலர். அடுத்தது கம்பதாசன் காமராசன், தமிழ் மாணவன் ஜியு போப். அடுத்தது வெண்பா புலவர் புகழேந்தி, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திராவிட நாட்டின் வானம்பாடி அல்லது தமிழ்நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு முடியரசன், அவருடைய இயற்பெயர் துரைராசு. பட்டர் பிரான் பெரியாழ்வார். தத்துவ போதகர் புரியாது, சோ ராபர்ட் டி நொபிலி. ஓகேவா, சோ இப்போ இவர்களுடைய பெயர்கள்லாம் உனக்கு டக்கு ஞாபகம் இருக்கு, எது கேட்டாலும் எக்ஸாம்ல டக்குன்னு கரெக்டா பண்ணிடுவேன். சோ அடுத்த ஸ்லைடு. இப்போ இங்க பேரரசர்களுடைய தலைநகரங்கள் வரலாற்று ரீதியா பார்ப்போம். சோ நமக்கு வந்து
மேட்ச் த ஃபாலோவிங்ல ஆகட்டும் அல்லது கூற்றுகள் ஆகட்டும் இங்க தான் இவர்களை பத்தி சொன்னாங்க. ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம்ல இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சோ இவர்களுடைய தலைமையிடமாக அதற்கு அடுத்தது போர்களை தழுவி இந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையுமே நம்ம கவனிச்சு சுதாரணமா பண்ணிடணும் ஆன்சர். ஓகேவா? சோ சோழர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சோழர்களுடைய தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா உறையூர். முக்கியமா நான் 2 இடம் எழுதி போட்டிருக்கேன். ஆனா நீங்க மெயினா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த இடம் தான் உறையூர். அடுத்தது புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ சோழர்களுடைய தலைநகரம் எது? உறையூர், புகார். ஆனா மெயினா எதை எடுத்துக்கணும்? உறையூர் தான் எடுத்துக்கணும். அப்ப சோழர்களுடைய தலைநகரம் உறையூர். சோழர்கள் தான் நிறைய இந்த சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினவங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப உறையிலிருந்து வாளை எடுத்து போர் புரிஞ்சு வின் பண்ணாங்க. அப்ப உறையூர். ஓகேவா? சேரர்கள் வந்து வஞ்சி, கரூர். ஓகேவா? சேரர்கள் வஞ்சிக்கப்பட்டனர் கேரளால போயிட்டு. ஓகேவா? கேரளம் பகுதியில் அந்த காலத்துல சேரர்கள் ஆண்ட பகுதியா தான் இருந்துச்சு. அப்ப சேரர்கள் வஞ்சி, இன்னொன்னு கரூர். ஓகேவா? அடுத்தது பாண்டியர்கள் மதுரை. எல்லாருக்குமே தெரியும் கண்ணகி சிலம்பை உடைத்தால் பாண்டியனுக்கு அரசனுக்கு எதிராக அப்படின்ற கதெல்லாம் படிச்சுதான் வளர்ந்துருப்பீங்க. அப்ப பாண்டியர்கள்னாலே மதுரை. அப்ப மும்முடி சோழர்களாக இருக்கக்கூடியவர்கள், மும்முடி சோழனா ராஜராஜ சோழன் அது தேவையில்ல, 3 சோழர்கள், 3 வேந்தர்கள், 3 அரசர்கள் இருப்பாங்கல்ல, மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே. இந்த 3 வேந்தர்களுடைய தலைநகரங்கள் என்பது உன் மனதுல மறைக்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ பார்க்கலாம் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோழர்கள் உறையில் என்ற வாள் இருப்பாங்க, உறையூர், இன்னொரு ஊர் புகார். அதே சேரர்கள் வஞ்சியில் இருக்காங்க, இன்னொன்னு கரூர். பாண்டியர்கள் என்றாலே மதுரை. பல்லவர் கால சிற்பங்கள் அழகா இருக்கும். இந்த மாமல்லபுரம் கடற்கரை சிற்பங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்தில் உள்ள பல கோயில்கள் வந்து பல்லவர் கால சிற்பங்களால தான் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அப்ப பல்லவர்களுடைய தலைநகரமே இது காஞ்சிபுரம். 7ஆம் அறிவுல கூட காஞ்சிபுரத்துல இருந்து தான் போதி தர்மர் போனதாவே காட்டுவாங்க. அவர் ஒரு பல்லவ அரசர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது முகலாயர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லி. முகலாயர்கள் எங்க? டெல்லி. எல்லாருக்குமே தெரியும் முஸ்லிம்ஸ் முகால்ஸ் விரிவாக்கமே டெல்லியில இருந்து தான் தொடங்குச்சு. ஓகேவா? டெல்லி. விஜயநகர பேரரசு வந்து ஹம்பி. ஓகேவா? விஜயநகர பேரரசு வந்து ஹம்பின்னு சொல்லலாம். பெனுகொண்டா சந்திரகிரி கோட்டை ஞாபகம் இருக்கா? நம்மளுடைய எஸ்ஐல போயிட்டு கொஸ்டின்ஸ். சோ விஜயநகர பேரரசு ஹம்பி, பெனுகொண்டா சந்திரகிரி கோட்டை. அர்ஷ பேரரசு வந்து கண்ணோசின்னு தான் முக்கியமா சொல்லணும். ஏன்னா கண்ணோசி போரே வந்து அதை வச்சுதான் கதை வந்திருக்கும். சோ தானேஸ்வரம்னு கொடுத்துருக்காங்க. சோ தானேஸ்வரம் கண்ணோசி ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப அர்ஷ பேரரசு வந்து கண்ணோசி இல்லைன்னா தானேஸ்வரம். அடுத்தது குப்த பேரரசு வந்து பாடலிபுத்திரம். சோ இந்த அரசர்களுடைய தலைநகரங்கள் இதுதான். நாளை பின்ன மேட்ச் த ஃபாலோவிங்ல பிசி எக்ஸாம்ல வச்சாலும் தப்பே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். சோழர்கள் உறையூர் சார், சேரர் வஞ்சி சார், சோழர்களுக்கு இன்னொரு ஊர் சொன்னேன் புகார் சார். இதுக்கு வந்து சேரர்களுக்கு இன்னொன்று வந்து என்ன பாத்தீங்கன்னா வஞ்சி ஒன்று சொன்னீங்க, இன்னொன்று கரூர் சார். ஓகே. பாண்டியர்கள் மதுரை. முகலாயர்கள் எங்க? முகால்ஸ் தானே சார், டெல்லி சார் அவங்க எல்லாம். ஓகே. குப்த பேரரசு பாடலிபுத்திரம் சார். அப்ப அர்ஷ பேரரசு கண்ணோசி இல்லைன்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம், தானேஸ்வரம் சொல்லலாம் சார். அப்ப பல்லவர்கள் காஞ்சிபுரம் சார். அப்ப விஜயநகர பேரரசு ஹம்பி சார், பெனுகொண்டா சந்திரகிரி கோட்டை. லாஸ்ட் அடுத்து இந்த ஒரு கணக்கோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? காஃபி வித் ஹரிஷ் இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா நடுவுல மல்டிப்ளிகேஷன் இருக்குமா? எதுவுமே இல்லைன்னா இங்க என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ √9 × √9 அதாவது பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். அப்போ அது ஏ. இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை என்னன்னு எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ இன்டு ஏ ரெண்டுமே நான் பெருக்கிறதுனால a². பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், b into b ஸ்கொயர். ஓகேவா? a into a ஸ்கொயர். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். √9 னா a, √4 னா b. அப்ப a into a ஸ்கொயர், b into b ஸ்கொயர், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இதை எடுத்துக்கிறேன். அப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணாலே நமக்கு என்ன ஆயிடும்? ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப என்ன சார் பண்றதுன்னா √9 ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் ஆஃப் √4 ஸ்கொயர். ஏன்னா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. அப்ப இவர்தான் a இவர்தான் b னா √9 ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா √4 ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும்? 9 - 4. 9 - 4 என்னமா ஆன்சர்? 5. அப்போ ஒண்ணுமே கிடையாதுல்ல இந்த சம்மு. இந்த மாதிரி ஒரு சம்மு கொடுத்துட்டா ஐயோ என்ன ஒரு ரூட் வச்சு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூடாது. அதுக்கு கரெக்ட் ரூட்டை கண்டுபிடிச்சா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்கன்னா எடுத்தோடனே பயந்துராதீங்க. அப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ரெண்டுத்துமே என்ன பண்ணிருக்கேன்? கழிச்சிருக்கேன். அப்ப இதுல உள்ள நம்பருங்களை அந்த a வேல்யூ b வேல்யூ என்ன ஸ்கொயர் பண்ணும்போது டைரக்டா ஸ்கொயருக்கு ரூட்க்கு கேன்சல் ஆயிடும். அப்ப அந்த நம்பர்ஸை மைனஸ் பண்ணாலே ஆன்சர். இந்த இடத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்ப பாருங்க உங்களுக்கான ரேபிட் ஃபயர். இது ரேபிட் ஃபயர்ல இந்த क्वेश्चंस எல்லாம் கேட்டிருக்கேன். இப்போ நீ பார்த்தா மேக்ஸிமம் உன்னுடைய 4வது கேள்வியா வச்சிருக்க மாடல் அதே மாடல்ல போட்டு ஆன்சர் சொல்லுங்க இந்த 5 क्वेश्चनக்கும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கூற்று 1
ஓமை கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர். அப்ப தேவநேய பாவனர் தான் ஓமை கவிஞர்னு சொல்லுவாங்களான்னு கேட்டிருக்கேன். சரின்னா சரின்னு சொல்ல போறீங்க, தவறுனா தவறுன்னு சொல்ல போறீங்க. கூற்று 2, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த முதல் கேள்வியில முதல் கூற்று மட்டும் சரியா, அல்லது இரண்டாம் கூற்று மட்டும் சரியா, இல்ல 2 கூற்றுகளும் சரியா, இல்ல 2 கூற்றுகளும் தவறா? இந்த பதில தான் நீ கொடுக்க போற. பார்த்து 2 கூற்றையும் ஒழுங்கா படிச்சுட்டு பதில சொல்லு. இரண்டாவது கேள்வி, கவிக்கோ என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? கவிக்கோ என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? அதுக்கு கரெக்டா சொல்லிடுங்க. மூணாவது கேள்வி, கூற்று 1, பல்லவர்களின் தலைநகரமாக காஞ்சி விளங்கியது. காஞ்சினா காஞ்சிபுரம், பல்லவர்களின் தலைநகரமாக காஞ்சிபுரம் விளங்கியதான்னு கேட்கிறாங்க. இரண்டாவது கூற்று, சோழர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது அப்படின்னு சொல்றாங்க. சோழர்களுடைய தலைநகரமா வஞ்சி இருந்ததான்னு கேட்கிறாங்க. சோ இந்த 2 கூற்றுல எந்த கூற்று சரி, எந்த கூற்று தவறு, இல்ல 2 கூற்றுகளுமே சரியா, அல்லது 2 கூற்றுகளுமே தவறான்னு சொல்லுங்க. நாலாவது கேள்வி கணக்கு. இப்பதான் √9 பிளஸ் √4, √9 மைனஸ் √4 கொடுத்தேன். இங்க வந்து √5 பிளஸ் √2, √5 மைனஸ் √2 கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி போடணும்ன்றத சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பெருசா பண்ணேன், ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணணும் சொன்னேன். அந்த மாதிரி இங்க என்ன பண்ணணும்ன்றத பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிடுங்க. அடுத்தது 5வது கேள்வி, பாடலிபுத்திரம் எந்த பேரரசின் தலைநகரமாக விளங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நடத்தும் போதே நடத்துறேன், பாடலிபுத்திரம் எந்த பேரரசினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5 கேள்விகளுக்கும் அட்டென்ட் பண்ணிட்டு காஃபி ஆறிட போது குடிச்சிட்டு உங்களுடைய ஸ்டடிஸை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லபடியா படிங்க கைஸ். ஆல் த வெரி பெஸ்ட். இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.